இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன்டா இந்த படத்தை நீ பார்த்த அப்படின்னு. இந்த படம் பேர் காதலிக்க நேரமில்லை. படம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சீரியஸ்லி சொல்கிறேன். ஏன் படம் அவ்வளோக்கு புரியாத புதுராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு காதலன் இருப்பார். அவங்க அந்த காதலன் கூட சொல்ல முடியாது, அவர் சட்டப்படி புருஷன், ஆனால் வீட்டுக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. ஆனால் வீட்டுக்கு இப்போ தான் தெரிஞ்சு வீட்டில் ஒத்துக்கிட்டு 2 குடும்பம் பேசி முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. அந்த கல்யாணத்தோட இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, காதலனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக அவர் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கும். அதாவது காதலன் வேற ஒரு பொண்ணு கூட ரூம்ல இருப்பாரு. இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கூட்டாளிகிட்ட கேட்பாங்க, எதுக்கு ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு ஒரு ஆம்பளை துணையோட எதுக்கு வாழணும், பேசாம ஆம்பளை துணை இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு. அதாவது டெஸ்ட் டியூப் பேபி யார் என்னன்னு முன்ன பின்ன தெரியாமல் ஒரு ஸ்பெர்ம் இது பண்ணி டோனர் மூலியமா இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கிறது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எதுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு ஒரு காதலி இருக்கும். அவர் கல்யாணத்தை அன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வராது. அவங்கள யோசிச்சு பார்த்தேன், உன்ன மாதிரி ஆள்லாம் செய்யப்பட்டு வராதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லி அனுப்பிடும். நம்ம ஹீரோவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாரு, வாடா நம்ம போய் ஸ்பெர்மை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் எனக்காவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அப்புறம் இவரும் போயிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஸ்பெர்மை. அவர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்பெர்மை தெரியாதனமா டோனர் இதில் போயிடும். அப்போ அந்த ஸ்பெர்மை நம்ம ஹீரோயினுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த குழந்தைக்கு அப்பான்னு அவர் தான் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சா இல்லையா, இது நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் பேசுனாலும் எனக்கு பெருசாக இந்த படம் பிடிக்கல. எனக்கு இந்த படத்தில் நிறைய கருத்துக்கள் எனக்கு புரியவே இல்லை. இந்த படம் ஆரம்பிச்சதுக்கும் முடிகிறதுக்கும் என்ன சொல்ல வந்தாங்க, இந்த படத்தை என்ன மெசேஜ் சொல்ல வராங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் காமிக்கிறாங்க. அதாவது படத்தில் சமுதாயத்தில் நடக்கிறத காட்டுறாங்க, ஆனால் அது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒரு 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 விஷயத்தை காட்டுறாங்க, இந்த விஷயம் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு தாக்கத்தோடு காமிச்சது தான் கொஞ்சம் பொருந்திருக்கும். ஆனால் ஒரு தாக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை, படம் பாட்டுக்கு ஓடுது. படத்தில் இன்னொன்றுன்னா ஆம்பளை கல்யாணம் பண்ணுற அந்த மாதிரி விஷயத்த கூட இந்த படத்தில் காமிக்கிறாங்க. சரி, இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா, படம் கதை வேற. இந்த படத்தில் அவர் ஹீரோவுக்கு கூட்டாளியாக இருப்பார். அவர் கட்ட காட்டுவார். கடைசி அவர் ஒரு ஆம்பளோட கல்யாணம் பண்ணுறதை தான் காட்டுவாங்க. அதுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்? ஒருவேளை இந்த படத்தை எடுத்தவங்க இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஆதரிக்கிறோம் அதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சில விஷயம் இருக்கிறதுனால இந்த படம் பெருசாக எனக்கு பிடிக்கல. சில பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து. நான் உங்களுக்கு கிரேசி.